அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு தானே தருவேன்னு சொல்லிடு, அது இக்காலத்துல தருவீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லி. அப்ப இந்த வருஷத்துல ஆண்டவர் என்று சொன்னார், இந்த வருஷத்துல இருந்து சில வருஷங்கள் அது தொடரும். பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் வேலைகளையும் 2026 கூட நான் இணைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால இந்த 2026 என்னன்னா, பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற காலங்களும் வேலைகளும் எதை செய்யணும்னு நினைக்கிறதோ அது முந்திக் கொள்ளும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது நடக்காது, நீங்க நினைக்கிறது நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க ஜெபம் பண்றது சிலது கேட்கப்படாது. நான் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக் எப்படி சொல்றீங்க, அவர் ஆதீனத்திலே இஸ்ரவேல் ஜெயக்குமாரை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அந்த செயல்பாடுகள் 2026 என்கிட்ட வந்துடும். அது நான் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி. அவர் ஆதீனத்துல உங்க சபையை குறித்து, உங்களை குறித்து, இந்த இந்தியாவில் உலகத்தில் எல்லா சபைகளையும் ஊழியக்காரங்களை குறித்து பிதாவின் ஆதீனத்துல காலங்களையும் வேலைகளையும் எப்படி நியமித்திருக்கிறாரோ அது அப்படியே 2026 நான் இணைச்சிருவேன். இணைச்சிட்டா என்னுடைய ஆதீனத்தில் இருக்கிற காரியம் சபையில நிறைவேறும். என்னுடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்களுக்கும் வேலைகளுக்கும் நான் நியமிச்சிருக்கிற காரியம் சபையில ஊழியக்கார வாழ்க்கையில ஊழியத்தில நிறைவேறும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறார். அதனால நம்முடைய காலங்கள் வேற, அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்கள் வேற, நம்முடைய வேலைகள் வேற, அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற வேலை வேற. அதனாலதான் அங்க அதை மினிஸ்ட்ரியில அதை காட்டியிருந்தார். அந்த அம்மா சொல்லுது, திராட்சரசம் குறையா இருக்கு, நீங்க ஏதாவது செய்யலாமே அப்படின்னு அவர் சொல்றார். அந்த அம்மா அழகா ஆண்டவர் சொல்ற, என்னுடைய வேலை இன்னும் கச்சாடி இருக்கு, தண்ணி இருக்கு, ஆள் இருக்கு, வார்த்தை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா திராட்சரசமா மாறிடும் தண்ணி. ஆனா அவர் சொல்லல, அவர் அங்க என்ன சொல்றார், பிதாவின் ஆதீனத்துல இருக்கிற வேலை இன்னும் வரல. அல்லேலூயா. அவரை கொலை பண்ண வராங்க, அவரை பிடிக்க வராங்க, ஆனா அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா பிதாவின் வேலை இன்னும் வரல, என்னுடைய வேலை இன்னும். அப்போ அவருடைய வேலை வரும்போது கல்லெறியாதவன்லாம் ஆண்டவர் மேல கல்லெறிவான், வணங்காதவன்லாம் அவரை வணங்குவான், பின்பற்றாதவன்லாம் அவரை பின்பற்றுவான். அவருடைய வேலைக்கு இருக்கிற வேல்யூ யாருக்குமே கிடையாது. அவருடைய காலங்களுக்கு இருக்கிற வேல்யூ யாருக்குமே, அதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சீஷர்களுக்கே சொல்றார், அதை அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அதனால இந்த வருஷம் சில காரியங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள், சிஎஸ்சி, ஆர்சி எல்லா சபைகளையும் கர்த்தருடைய காலங்களையும் வேலைகளையும் கர்த்தர் இந்த 2026 இணைத்திருக்கிறார். அதனால என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. அதனால கொஞ்சம் அவருக்கு பயந்து என்ன செய்யுங்க. சப்போஸ் உங்க காலம் முடியலாம், அவர் காலம் வரும்போது, உங்க காலம் முடிஞ்சிடும். நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் காலம் வந்துருச்சுன்னா உங்க காலத்துல என்ன செய்யணும், பிரசங்கிக்க முடியாது, பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. அவர் காலங்கள் தான் அவங்க ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நிறைய பேசுனா, இதெல்லாம் நிறைய அறிந்து கொள்ளணும் சபைகள், ஊழியர்கள். நான் இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு கத்துக் கொடுத்ததுனால தான் ரொம்ப பவ்யமாவே அமைதியா இருந்துறது. அவருடைய வேலையை எனக்கு அனுப்பிட்டா நீங்க யாரும் என்ன உயர்த்த வேண்டாம், நானே உயர்ந்துருவேன். அதுக்கு பணம் தேவையில்லை, ஸ்டேஜ் தேவையில்லை, பப்ளிசிட்டி தேவையில்லை. அவருடைய வேலை வரணும். அவர் வேலை அதனாலதான் 2026 என்னுடைய வேலையும் என்னுடைய பிதாவானவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. ஆதீனம்னாலே அது வேற விஷயம், அது வேற அர்த்தம், பயங்கரமா இருக்கும். ஆனா அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது அதெல்லாம் மாறாது. அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற எதுவுமே மாறாது. அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற எதுவும் அழியாது. அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற எதையும் நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. அது பயங்கரமானது அவருடைய ஆதீனத்தின் காரியம். அது என்ன, அவருடைய சிங்காசனத்தின் காரியம், அவருடைய ஆளுகையின் காரியம். அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆவியானவர் உள்ள இருந்து பேசணும்னு விரும்புறார். அதனால அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் வேலைகளையும் சபைகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு வாய்ப்பு 26 அதோட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வருஷத்தை ரொம்ப முக்கியமா கனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருடைய வழியில போக பிரயாசப்படுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அல்லேலூயா. சபையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சில காலேப்புகளை எழுப்புவேன் இருக்கிறார், சில ஜோஷுவாக்களை எழுப்புவேன் இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனமா அந்த 1ஆம் தேதி காலையில சொல்லும் போது ஆண்டவர் பயங்கரமான வார்த்தைகளை சொன்னார். சில யோசுவாக்களை நான் எழுப்புவேன், சில காலைப்புகளை சபையில எழுப்புவேன்.
இந்த சபையில் உலகத்தில் எல்லா சபைகள்லையும் ஊழியக்காரங்களுக்குள்ள சில மோசைகளை எழுப்புவேன், சில ஆரோன்களை எழுப்புவேன். ஏன்னா மோசையும் ஆரோனையும் கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். மோசையை எழுப்புவேன், ஆரோன் எழுப்பி. யாரும் மோசை கிடையாது. இப்ப எல்லாம் ரெவரண்ட் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, பிஷப் இருக்கிறாங்க, போப் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டு சொன்னார், இதையெல்லாம் நான் அழிக்க போறேன். நான் மோசைகளை எழுப்ப போறேன். என்னுடைய சபைக்காக மோசைகளை எழுப்ப போறேன். என்னுடைய சபைக்காக நான் ஆரோன்களை எழுப்ப போறேன். நான் நினைக்கிறதெல்லாம் என்ன செய்ய போறேன் இருக்கிறார். அதனால உங்களுடைய சபையினுடைய காரியங்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாய் தெளிவாய் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வாய் திறக்க யோசியுங்கள், முந்திக்குள்ள யோசியுங்கள். மிகுந்த உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு யோசிக்காதீங்க. அது கர்த்தருக்கு தேவைன்னா அவரை வெளிப்படுத்துவார். இல்லையா? நான் பாடணும், நான் ஆராதிக்கணும், நான் பிரசங்கம் பண்ணணும், நான் முன்னாடி நிக்கணும், வேண்டாம். அதெல்லாம் ஆபத்து. அதெல்லாம் இனி ஆபத்து. எனக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஆபத்தான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். வருஷ கடைசியில சொன்னார், நீ ஆபத்து நிறைஞ்சவன் அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை புதுசா இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆபத்தானது, உனக்குள்ள இருக்கிற அழைப்பு ஆபத்தானது. உன்னே ஆபத்துள்ள மனிதனா தான் நான் வச்சிருக்கிறேன். எனக்கு அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு அது உண்மை புரியல. வருஷ கடைசி 31ஆம் தேதி நைட்டு சொல்றார், உனக்குள்ள ஆபத்தான அபிஷேகம் இருக்கு, ஆபத்தான அழைப்பு இருக்கு, ஆபத்தான அனுபவம் இருக்கு அப்படின்னாரு. உன்னை யாரும் விரும்ப மாட்டாங்க, உன்னை அவன் பக்கத்துல வர மாட்டாங்க, உன்கிட்ட பேச யோசிப்பாங்க, நீ எதையாவது டப்புன்னு சொல்லி விடுவ, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்பெல்லாம் இதெல்லாம் யோசிக்கும் போது தேவன் நம்மளையும் நம்முடைய சபைகளையும் அவருடைய காரியங்களையும் எவ்வளவு முக்கியமா கருதுறாருன்றதை நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதனால உங்களை குறித்து தேவ சமூகத்துல கவனமா இருங்க. அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்குங்க. அவருடைய முகத்தை பார்க்கணும்னு விரும்பாதீங்க, அவருடைய முதுகை பார்க்கணும்னு விரும்பாதீங்க, அவருடைய பாதத்தை பார்க்கணும்னு விரும்புங்க. அது மீதி எல்லாமே நமக்கு போதும். இல்லையா? முகத்தை பார்த்தா செத்துருவோம், அவருடைய பின் சாயில பார்த்தா செத்துருவோம், பாதப்படி பார்த்தா சாகவே மாட்டோம். ஏன்னா அதனால தான் சொல்லியிருக்கா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பாதப்படி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்ப வேணாலும் பார்க்கலாம், சாக மாட்டோம். அதனாலதான் நான் எப்பவும் சொல்ல, உங்களோட பாதத்துக்கு உங்க முகத்தையே எனக்கு காலையில கூட ஜாம் பண்ணேன், உங்க முகத்தை காமிக்காதீங்க, நான் செத்துக்கிட்டு போயிடுவேன். உங்க பின் சாயல் எனக்கு தேவையே கிடையாது, உங்க பாதமே எனக்கு போதும் சாகிற வரைக்கும். உங்க பாதத்தை பாக்குறேன், உங்க பாதத்தை முத்தம் எடுக்கிறேன், உங்க பாதத்திலே உங்க பாதப்படியை பின்பற்றேன், எனக்கு அது லைஃப் நல்லா இருக்கு, அது போதும். ஆவிக்குரிய ஜீவிதம் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க சபைக்குன்னு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். சாதாரண வசனம் தான், சங்கீதம் 32:8. அதுதான் கர்த்தர் உங்க சபையில பிரசங்கி சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை ஆண்டவர் சொன்னார், இது சபைக்கு சகாயம் செய்கிற காலம். உங்க சபைக்கு இது என்ன காலம்? ஏன்னா 6வது வசனத்துல சொல்லுது, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் என்ன செய்வான்? உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். இதே சபைக்கு, எல்லா சபைக்கு இல்ல, சில சபைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்யும் காலம். கர்த்தர் சபைக்கு சகாயம் செய்யும் போது சபைக்குள்ள இருக்கிறவங்க எப்படிப்பட்ட வழியில நடக்கணும்னு சொல்லுன்னு சொல்லி 5 காரியம் சொன்னார். அதெல்லாம் அந்த ஒரே வசனத்துக்குள்ளதான் இருக்கு. 5 காரியமும் 5 வழியும் அந்த 32:8 இருக்கு. அன்றை சொல்லி, இந்த சபைக்கு நான் சகாயம் செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்க அதை இழந்துடக்கூடாது. இங்க இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சகாயம் செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்க இதை இழந்துடக்கூடாது. இந்த ஊழியனுக்கும் ஊழியக்காரன் குடும்பத்துக்கு நான் சகாயம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதை இழந்துடக்கூடாது. இல்லையா? ஒரு சபையினுடைய வீட்டு கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு, இந்த சபையில இருக்க எல்லா விசுவாசிகளுக்கு வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லுன்றாரு. நான் சொன்னேன், சபை அது சபை வேற, வீட்டு கூட்டம். சபையில இருக்க எல்லா ஜனங்களுமே அங்க இருக்கிறாங்க. கத்த சொன்ன, இந்த சபையில இருக்கிற இந்த வீடு விசுவாசிகள் எல்லாருக்கும் நான் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், கத்த உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தரேன். பாருங்க, சில வருஷத்துக்குள்ள இந்த சபையில இருக்கிற நிறைய வீடு சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. கட்டாதவெல்லாம் கட்டினான், திறமை இல்லாதவெல்லாம் கட்டினான், தகுதி இல்லாதவெல்லாம் கட்டினாங்க. எனக்கு அது தெரியாது. அப்ப சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தை நியமிக்கிறார். அந்த மாதிரி சகாயம் கிடைக்கிற காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சகாயம் எங்க இருக்கு நமக்கு தெரியாது. சீரியா தேசத்துல நிறைய சகாயம் இருக்கு, ஆனா அதுல யாருக்கு அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே. அவனுக்கு எலியா கிட்ட வந்தாதான் சகாயம், எலியா கிட்ட வந்தாதான் சகாயம். எலியா கிட்ட வந்தாலும் அந்த சகாயத்தை அவனால எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா இவன் போய் யோர்தான் நதியில குழின்றான்.
இவன் சொல்றான், எங்க ஊர்ல இல்லாத யோர்தான் நதியா, எங்க ஊர்ல இல்லாத வைத்தியனா, எங்க ஊர்ல இல்லாத பக்தியா, எங்க ஊர்ல இல்லாத எதுவுமா இங்க இருக்க போகுது. அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா உங்க சகாயம் இங்கதான் இருக்கு, உங்க சகாயம். அவர் என்ன சொல்லிட்டார், பெரிய மலையை பிச்சு தலங்க மாத்தி வைக்க சொல்லிட்டாரு. ஒன்னும் சொல்லல, உங்க சகாயம் இவர்கிட்ட இருக்கு. அவர் சொல்ற மாதிரி நீங்க 7 நேரம் முங்கி எழுமுங்க. முங்கி எழுமுனாரு, விடுதலை கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் நிறைய அனுபவத்துல பிராக்டிக்கலா தேவனோடு பேசுறதுனால சொல்றேன். எனக்கு யாரும் காணிக்கல நீங்க தர முடியாது, தரணும்னு நினைச்சாலும் தர முடியாது. சகாயம் என்கிட்ட யாருக்கு இருக்கோ அவங்க தான் எனக்கு காணிக்க தர முடியும். நிறைய பணக்காரங்க இருக்காங்க, என்கிட்ட பழகுவாங்க, பயந்துட்டே இருப்பாங்க, 10 காசு கூட தர மாட்டாங்க, தர யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட இருக்கிற சகாயம் அவங்களுக்கு ஊறியது இல்லை. அவங்க எனக்கு கொடுத்தா என்கிட்ட இருந்து ஏதாவது போகணும், கொடுக்க விட மாட்டாரு, வாங்கி விட மாட்டாரு. உனக்கு இவன் தரணும் அப்படின்னு நினைக்காத, இவனுக்கு உன் மூலமா நான் சகாயம் செய்ய விரும்பல, அதனால யாரும் காணிக்குதுன்னு கவலைப்பட மாட்டேன். சிலர் எனக்கு தரணும்னு சொல்லுவார், இவன் உனக்கு தரணும், இவன் தரமாட்டேங்க, அதனால இவனுக்கு சகாயம் இன்னும் போய் சேரலாம். நான் ஜோம் பண்ணி வாங்கிட்டு மனுஷனை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருங்க, இந்த ஊழியக்காரனை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருங்க, இந்த விசுவாசியை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருங்க. நான் முழுமையை அங்கேயும் சொல்ல மாட்டேன். எல்லாம் இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். என்னுடைய முழுமையை நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. அது சொல்லமா, இவன் தரணும் பாரு, நான் சொல்லுவேன் ஆண்டவன் கொஞ்சம் ஆசீர்வதிங்க. அவன் தரமாட்டான், மைண்ட் அப்படி இல்ல, அவன் கொடுத்தாதான் அவனுக்கு சகாயம். எலியாக்கு அப்பம் கொடுத்தாதான் அந்த விதவைக்கு சகாயம். தேவனே கொடுக்க முடியாது, எலியா தான் கொடுக்கணும். தேவனுக்குள்ள சகாயம் இல்லை, எலியாக்குள்ள சகாயம் இருக்கு. அவன் சொல்ல, நீ செத்து புண்ணாக்கு நீ இல்லாம போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா, உனக்குரிய சகாயம் என்கிட்ட இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். சரி, நிறைய. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் சகாயம் செய்கிற ஒரு வருஷம். உங்க சபைக்கு, உங்க ஊழியத்துக்கு, உங்க ஊழியக்கார குடும்பத்துக்கு, உங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இது ஒரு சகாயம் செய்கிற வருஷமா. அவர் சகாயம் செய்யும் போது நீங்க 5 வழியில நடக்கணும்ன்றது தெளிவா சொன்னார். முதல் வழி என்ன வழி? அவர் சொல்றாரு, நான் உனக்கு, அவர் போதிக்கிற வழியில நீங்க இந்த வருஷம் நடக்கணும். 5 வழி அங்கேயே தான் இருக்கு, அந்த வசனத்துக்குள்ளே இருக்கு. அவர் போதிக்கிற உங்க இஷ்டத்துக்கு நடக்காதீங்க, உங்க மனசுல தோன்றபடி எல்லாம் உங்களுடைய குடும்பத்துல நடக்காதீங்க, அது பெரிய ஆபத்து, அது பெரிய விபத்து. சொன்னார் தெளிவா, உங்க மனசுல தோன்ற வழியில நடக்காதீங்க. யாரும் சொல்றாங்கன்றதுனால எதையும் செஞ்சிடாதீங்க. தேவன் போதிக்கிற வழியில நடக்க பழகுங்க இந்த வருஷம். அதுக்கு உங்க காதை கூர்மையாக்குங்க, உங்களோட மனசை கூர்மையாக்குங்க. மோசைக்காரன் நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய அப்படின்னு சொன்னார். உன் மனசுல என்ன உணர்த்துறேனோ அதை விட நீ செய்ய அப்படின்னாரு. அதுதான் தேவனுடைய வழி. அதனாலதான் ஏசாயா 48 சொல்ற, நான் உனக்கு போதித்து உனக்கு பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு நான் போதிப்பேன்றாரு. அப்போ மனுஷனுக்கு ஒரு வழி அவர் வச்சு, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான, டாக்டருக்கு ஒரு வழி, பிராங்க்லினுக்கு ஒரு வழி, சிறுவ ஜெயக்குமாருக்கு வழி, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு, எல்லாருக்கும் ஒரே வழி கிடையாது. ஆனா தேவ வழி ஒண்ணுதான். 800 கோடி ஜனங்களுக்கு 800 வழி இருக்கு, 800 ஹார்ட் இருக்கு. ஆனா தேவனுடைய வழி ஒண்ணுதான். அதை சபை புரிஞ்சுக்கணும், ஜனங்க புரிஞ்சுக்கணும், ஊழியக்கார புரிஞ்சுக்கணும், விசுவாசி புரிஞ்சுக்கணும். அவங்க வழி வேற பாச, என் வழி வேற. இல்ல தேவ வழி ஒண்ணுதான். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் எல்லாவற்றிற்கும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பிலிப்பியர் 4:13 எழுதுறாரு. இப்ப தேவன் உங்களை போதித்து, என்ன தேவன் 100% போதித்தான் நடத்துவார். அவர் போதிக்காம என்னால் நடக்கவே முடியாது. அவர் போதிக்காம என்னால ஒண்ணு செய்ய முடியாது. அவர் கரெக்டா போதிப்பார். அதனாலதான் நான் 38 வருஷம் மினிஸ்ட்ரியில தடுமாறாம ஸ்ட்ராங்கா ஆசீர்வாதமா சமாதியா மனசுல 1000 தோணும். நேத்து கூட யோசித்தேன், ஒரு டேப் ஒண்ணு வாங்கிடலான்னு பார்த்தேன். டேப் உபயோகப்படுத்துற பழக்கம் எனக்கு இல்ல. சரி, நான் நிறைய மீட்டிங் போறேன், நிறைய பிரசங்கம் பண்றதுனால சில டைரியில சிலதை ஸ்டோர் பண்ண, டேப் வாங்கினா கொஞ்சம் ஒண்ணு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மைண்ட் வந்துச்சு, சரி டேப் ஒண்ணு வாங்கிடலாம் அப்படின்னு. என் பசங்களுக்கு நான் முன்னேறதுக்குரிய வார்த்தைகளை சொன்ன உடனே பிடிச்சுக்குவாங்க. டேடி எப்பவுமே லோவாவே இருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னே நல்ல சட்டை போடணும் எடுத்து கொண்டு கொடுத்துருவாங்க, நான் சொல்லவே மாட்டேன். ஏதாவது நான் முன்னேறதுக்கு நானே பர்மிஷன் கொடுக்கணும், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. டேப் பண்ண உடனே வாங்கிடலான்ட்டாங்க. உடனே நான் சொன்னேன், சரி வாங்கிடலாம்டா,
ஐடிஎஃப்சி கார்டு வச்சு தேய்ச்சி வாங்கிடலாம். என் மருமன் சொன்னாங்க, ஐடிஎஃப்சி கார்டு வேண்டாம், லோன்ல இஎம்ஐ போட வேண்டாமா, நான் என்னுடைய கிரெடிட் கார்டில் தேய்ச்சி வாங்கி தரேன்னாரு. போயாச்சு, டேப்பை பார்த்தாச்சு. டேப்பெல்லாம் பார்த்த உடனே நான் சொன்னேன், சரி என்னுடைய பேரில் தான் லோன் ஃபர்ஸ்ட் வீக் இஎம்ஐ போட வேண்டாம், சரி உங்க இதுலயே போட்டுங்க, மாசம் மாசம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு போயிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க அது நாங்க வாங்கின டேப்பை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடிஎஃப்சி அவங்க HDFC கிரெடிட் கார்டை கொடுத்தா அதை அங்கீகரிக்க மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் கழிச்சு இவங்க வெறுமையா வராங்க, என்னன்னா அது டேப் வாங்க முடியல, என்னுடைய கார்டை அங்கீகரிக்க மாட்டேங்குது. யோசித்து பார்த்தேன், என் மனசுல என்னெல்லாம் தோண்டினா கூட அதை நான் மீறி செஞ்சா கூட தேவனுக்கு ஒரு வேலை இருக்கு, அப்பதான் வாங்கி தருவார் என் மனசுல. சரி, நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு தேவன் இத உடனே அனுமதிக்கல, வாங்கி தரேன்ட்டாரு, ஆனா உடனே அனுமதிக்கல. அவர் சொன்னாரு, இதனுடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய நீ வாங்குறதுனுடைய நல்லது கெட்டது நீ தெரிஞ்ச பிறகு வாங்கி தரேன்னாரு. நான் உடனே கேட்டேன், ஏன் நீ வாங்கி ஒரு 35,000 ரூபாய்க்கு ஒரு டேப் கூட உங்களால உடனே வாங்கி தர முடியலையே அப்படின்னு உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டு சொன்னாரு, நீ வாங்குறதுனுடைய நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்படின்னா அது எனக்கு லாபம் உனக்கு லாபம்னாரு. நீ அதுக்குள்ள நீ ஸ்டோர் பண்ணி உபயோகப்படுத்த போற எல்லா மெட்டீரியலையும் நீ கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு. அப்ப உடனே நைட்டு பசங்கிட்ட சொல்லி அதுல ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சாப்ட்வேரை பார்த்தேன். அந்த சாப்ட்வேரை பார்த்தா அது பரிசுத்த ஆவியானவருக்கு மேல உள்ள சாப்ட்வேர். என் சிந்தை வேற, தேவனோடு பழகிறதுனால நான் வேற மாதிரி. அந்த சாப்ட்வேரை பார்த்தா அது பரிசுத்த ஆவியானவருக்கு மேல இருக்கிற சாப்ட்வேரா இருக்கு, கிறிஸ்டியானிட்டி சாப்ட்வேர். நான் அதை பார்த்தோன்னு ஆண்டு சொன்னேன், இன்னும் நீ நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை வாங்கணும், அப்பதான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னாரு. யோசித்து பார்த்தேன், என் வழி எனக்கு நல்லது இல்லை, தேவ வழிதான் அவருக்கு வேணும். தேவ வழிதான் அவருக்கு, தேவ வழிதான் அவருக்கு. எங்க மருமகன் சொல்றாரு, மாமா என் கிரெடிட் கார்டு எவ்வளவு அங்கீகரிக்கணும், இன்னைக்கு அங்கீகரிக்கலாம், அப்ப எனக்கு என்னன்னு தெரியல. என்னுடைய அனுபவத்தை எதுனாலும் சரி, அவருடைய வழி இல்லாம என் வழி எதுவுமே நிக்காது, நிறைவேறாது. அதனால இந்த வருஷம் தேவ வழியில நடக்க பழகுங்க. உங்களை எப்படி உங்க மனதில் தோன்றதெல்லாம் செய்யாதீங்க, அது ஆபத்து, அது விபத்து, அது அழிவுக்கு நேரா உங்களை கொண்டு போய் விட்டுரும். குடும்ப வாழ்க்கையில கூட சரி, உங்களுடைய தொழில சரி, உங்களுடைய வேலையில சரி, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல சரி, சபையின் காரியத்துல சரி, உங்ககிட்ட 1000 திறமை இருந்தாலும் அது உங்க வழிக்கு ஏற்றதா இருக்கலாம், அது தேவனுடைய வழிக்கு ஏற்றதா இருக்குமா என்று யோசித்து செயல்படுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை மாதிரி சொன்னேன், என்னுடைய முழுமையை நான் வெளிப்படுத்துறது இல்லை. ஏன் வெளிப்படுத்துறது இல்லைன்னா, என்ன அனுப்புற இடத்துக்கு எது தேவையோ அதை தான் நான் சொல்லுவேன். என் அனுப்புற இடத்துக்கு இதை நீ வெளிப்படுத்தினா அதை வெளிப்படுத்துவேன், முழுமையை என்னால் வெளிப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னா, இந்த சபைக்கு நீ சொல்லு, என் வழியில நடக்க சொல்லு, நான் சகாயம் செய்யறதுல பின்வாங்க மாட்டேன். அது எப்படி செய்வார் நமக்கு தெரியாதுங்க, அது எந்த உருவத்துல வரும்ன்றது நமக்கு தெரியாது. எந்த காத்துல காட வரும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு கீழ் காத்து இவ்வளவு காடைகளை கொண்டு வரும்ன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியும், இந்த கீழ் காத்து அனுப்பினா இவ்வளவு காடை அந்த வனாந்தரத்துல போய் விழும், அவருக்கு தெரியும். இதை விட வேற வல்லமை நமக்கு தேவையா? இதை விட வேற ரகசியம் நமக்கு தேவையா? தெரியாது. அது அவருடைய வழி. அதனாலதான் வனாந்தரத்துல என் வழி இருக்குன்னார், ஆகாயத்துல என் வழி இருக்குன்னாரு, காத்துல என் வழி இருக்குன்னாரு, மேகத்துல என் வழி இருக்குன்னாரு, தண்ணீர் மேல என் வழி இருக்கு. அவருடைய வழியெல்லாம் நீங்க ஆராய முடியாது. வனாந்தரத்துல வழி ஆராய முடியுமா? மேகத்துல வழி ஆராய முடியுமா? தண்ணீர்ல வழி ஆராய முடியுமா? காத்துல வழி ஆராய, இதெல்லாம் என் வழி இருக்குன்னாரு. தேவனுடைய வழி நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சகாயம் செய்யணும்னு நினைக்கிறேன், என் வழியில நடந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் தான். அதனால ரொம்ப பவ்யமாவே இந்த வருஷம் கர்த்தரிடத்துல நெருங்குங்க. அல்லேலூயா. அவர் போதிக்கிற வழியில நடங்க. ஒரு சபையில இருந்து ஒரு அம்மா காலையில போன் பண்றாங்க, அவங்கதான் சர்ச்சில் 6ஆம் இடத்துல லேடி.
அவங்க ஆராதனை நடத்துற செமையா இருக்கும். ஷார்ட்டா கருப்பா குள்ளமா இருப்பாங்க. அவங்க மைக் முன்னாடி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க மூப்பருடைய மனைவி. அவர் ரொம்ப அமைதியா இருப்பார். இந்த அம்மா ரொம்ப ஆக்டிவா உட்கார்ந்த இடத்துல பாடுவாங்க. ஸ்டேஜுக்கிட்டே வர மாட்டாங்க, அங்க உட்கார்ந்து பாடுவாங்க. நல்லா அருமையா இருக்கும். திடீர் 8 மணிக்கு ஆராதனை அந்த சபையில. எனக்கு 7:55க்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி மெதுவா பேசுறாங்க. பாஸ்டர், என் தொண்டை செத்து போச்சு, திடீர்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து பாட முடியல, சத்தம் வர மாட்டேங்குது. மெதுவா சொல்றாங்க. அவங்க சத்தம் வரல, கத்துனா கூட சத்தம் வரல. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல பாஸ்டர்ன்னு சொல்லல. இப்போ ஆராதனை நடத்தணும், ஜனங்க வேற ஒரு 250 ஜனங்க இருக்கிறாங்க, என்ன பண்றேன்னு தெரியல. நான் ஒன்று ஆண்டு சொன்னேன், என்ன ஆண்டோரு, இவங்க கடைசி நேரத்தில் வர்றாங்க. ஆண்டு சொன்னா அந்த சர்ச்சில் குளிர்ந்த பானை தண்ணி இருக்கும், அதை மோந்து குடிக்க சொல்லுனாரு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அது சர்ச்சில் ஒரு குளிர்ந்த பானையில தண்ணி இருக்கு, அதை மோந்து குடிக்க சொல்லுனாரு. அவங்களே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து தொண்டை பிடிச்சிருக்கு. இவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். நான் நினைச்சிட்டேன் உங்க சர்ச்சில் பானையில தண்ணி இருக்குல்ல, ஆமா, அது ஒரு கிளாஸ் மண்பானை தண்ணி குளுமையா இருக்க எடுத்து குடிங்க. ஃபர்ஸ்ட் இது ஜோக் அடிக்கிறேன். ஜோக் இல்லை, நீங்க குடிங்க போதும், அதுக்குதான் அவர் சொல்றாரு. அவங்க குடிச்சாங்க, எனக்கு தெரியாது, சத்தம் வந்துருச்சுங்க. அன்னைக்கு 40 நிமிஷம் ஆராதனை நடத்தினாங்க. அவங்க சொன்ன அந்த குளிர்ந்த பானை தண்ணிக்குள்ள என்ன இருக்கு எனக்கு தெரியலையே. குளிர்ந்த பானை தண்ணி குடிச்சா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகும், நமக்கு தெரியல. சில ரகசியங்கள்லாம் போன வாரத்தை ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணி ஜோமனி கொடுத்தீங்க, நான் அதை 3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா உபயோகப்படுத்திட்டு இருக்கேன், அது அப்படியே இருக்கு பாஸ்டர். பாட்டில் பழசாகல, பாசி பிடிக்கல, தண்ணியில எந்த நாத்தமும் இல்லை, எந்த அசுத்தமும் இல்லை. அந்த தண்ணி எப்படி நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்களோ அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கு பாஸ்டர். இன்னைக்கு நான் அதை குடும்பத்துக்கு எப்ப தேவையோ அதுல 2 சொட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். எனக்கு தெரியல. அப்ப தேவனுடைய வழி எதுல இருக்கு நமக்கு தெரியாதுங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த வருஷம் தேவன் போதிக்கிற வழி வேற, தேவனுடைய வழி வேற. தேவன் போதிக்கிறதுக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார். சும்மா கடந்த பேதுருவை தூக்கிட்டு போய் எழுப்பி பிரசங்கம் பண்ணுன்றாரு. ஊரெல்லாம் அதிகாரத்தோடு இருக்கிறவன போய் கண்ணை குருடாக்கி அண்ணனியா முன்னாடி போய் நிறுத்துறாரு. அவருடைய காரியம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால உங்க சபை இந்த வருஷம் சகாயம் பெறணும்னா உங்க மனதில் தோன்றதெல்லாம் செய்யாதீங்க. தேவன் போதிக்கிற வழியை அறிந்து அதுல நடங்க. கண்டிப்பா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவனுடைய வழி தெரியலையா, கொஞ்சம் காத்துருங்க. எளியா 40 நாள் நடந்துட்டான். இப்ப தேவன் என்ன செய்ய போறாரு அவனுக்கு தெரியல. என்னென்னமோ சத்தெல்லாம் கேட்குது, எங்கேயுமே தேவன் வரல. மெல்லிய சத்தத்துல வந்து பேசுறாரு, அவனுக்கு புரியல. எப்படிப்பட்ட சத்தத்தில் தேவன் போதிக்கிறார், மெதுவா மெல்லிய சத்தத்தில் வந்து போதிக்கிறார். தேவன் உங்களை எப்படி போதிக்கிறான்னு காத்துருங்க, அதுக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. அவர் போதிக்கிற வழியில மாத்திரம் நடக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்க சில இடத்துல போதிப்பீங்க, அதன்படி நடக்க கத்துக்கொள்ளுங்க. போதிக்கிற வழியில நடக்கிறது ரொம்ப கடினம். போதிக்கிற வழியில தேவன் போதிக்கிற வழியில நடக்கணும், வேதம் போதிக்கிற வழியில நடக்கணும். நீங்களே நீங்க இங்க யாராவது போதிக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? புருஷனுக்கு போதிக்காத மனைவி இருக்கா? மனைவிக்கு போதிக்காத புருஷன் இருக்கா? பிள்ளைக்கு போதிக்காத அம்மா அப்பா இருக்கா? அம்மா அப்பாவுக்கு போதிக்காத பிள்ளை இருக்கா? எல்லாருமே போதிக்கிறோம், ஆனா போதிக்கிறபடி யாரும் நடக்கிறது இல்லையே. போதிக்கிறபடி நடங்க. இந்த வருஷம் நீங்க போதிக்கிறபடி நடக்கலன்னா விபத்து ஆபத்து தான், பிரச்சனை தான். தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் சொன்னார் ஜனங்களுக்கு சொல்லு, நான் போதிக்கணும்னு விரும்புறேன், இந்த சபைக்கு நான் போதிக்கிறபடி நடக்க சொல்லு. யாரும் அவங்க இஷ்டத்துக்குலாம் நடக்க கூடாது. உங்ககிட்ட இருக்க திறமையெல்லாம் நீங்க கொட்டீங்கன்னா குப்பி ஆயிரும். அல்லேலூயா. இரண்டாவது அவர் என்ன எழுதுறார்? நான் உனக்கு போதித்தேன். அப்ப உங்களுக்கு நியமித்த வழின்னு ஒண்ணு இருக்கு. முதலாவது அவர் போதிக்கிற வழி, இரண்டாவது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நடக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். என்னைய மாதிரி யாருமே நடக்க முடியாது, டாக்டர் மாதிரி யாரும் நடக்க முடியாது.
காலையில் டீ கொடுத்தா ஜெபம் பண்ணி பிரதர் நான் ஊழியக்காரனை நல்லா பராமரிக்கிறதுக்கு 100 பேர்ல ஒரு பெஸ்டா நாளுன்னா ஜெபம் பண்ணி பிரதர் தான். டீ சூப்பரா இருந்துச்சு. நிறைய இடத்துல பாஸ்டர் டீ குடிக்க போங்க, ஐயோ டீயை கண்டாலே நரகம் மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன் ஒரே கொஞ்சம் சக்கரை போடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சக்கரையும் இவ்வளவு சக்கரை தான் கொஞ்சம் சக்கரை. நம்ம இவ்வளவு சக்கரை இவ்வளவு கொஞ்சம் சக்கரைன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு இதுதான் கொஞ்சம் சக்கரை. அதனால இப்ப சர்க்கரையை போடாதீங்கன்றுவேன். அப்ப ஒரு பிரச்சனை இருக்காது. அப்ப நான் நிறைய இடங்களுக்கு போறேன், நிறைய படிச்சவங்க படிக்காதவங்க திறமைசாலி நிறைய பேர் பாக்குறேன். அப்ப நான் காலையில பிராங்க்லின் சொன்னேன், உங்க அண்ணன் கொடுத்து காட்டி நல்லா இருந்துச்சு. ஊழியக்காரனை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. அல்லேலூயா. ஆனா பணம் கொடுக்கல. பணம் கொடுத்தா கெட்டு போயிடுவார்னா அவருக்கு கரெக்டா கொடுத்து வச்சிருக்க. அவன் சப்போ கர்த்தர் எல்லாருக்குமே ஒரே வழி கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அவரவருக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியை நியமிக்கிறது கர்த்தர். அதனால நீ நடக்க வேண்டிய வழி எனக்கு தெரியும். நீ நடக்க வேண்டிய வழி எதுன்னு உனக்கு தெரியாது. நான் குடும்பம் நடத்துற மாதிரி யாருமே நடத்த முடியாது. எங்க ஸ்டைலே வேற. எங்க வீட்டுல யாரும் முடிவு எடுக்க முடியாது, யாரும் கை வைக்க முடியாது. யாரும் இஷ்டத்துக்கு சாப்பிடுற விஷயத்துல, துணி உடுத்துற விஷயத்துல எதுவுமே யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது ஃபுல்லா என்னுடைய வழி. நான் என்ன சொல்றேன்னு அதான் செய்ய முடியும். யாருமே எதுவுமே எங்க வீட்டுல செய்ய முடியாது. ஏன்னா எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வழி இருக்கு. அதுதான் எத்தனை பேர் வந்தாலும் எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற வழியை மாத்தவே முடியாது. விருந்தாளியே வந்தாலும் நாங்க எப்படி நடப்போமோ அப்படிதான். வர்றவங்களுக்காக நாங்க மாற மாட்டோம். எங்க குடும்பத்துக்குன்னு இருக்கிற அந்த வழிமுறைகளை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்றதுனால 38 வருட குடும்ப வாழ்க்கை அனுமையா இனிமையா போய்கிட்டு இருக்கு. இஷ்டத்துக்குலாம் சாப்பிட மாட்டேன், இஷ்டத்துக்குலாம் துணி உடுத்த மாட்டேன், இஷ்டத்துக்கு குளிக்க மாட்டேன், இஷ்டத்துக்கு துணி துவைக்க மாட்டேன், இஷ்டத்துக்கு படுக்க மாட்டேன், இஷ்டத்துக்கு எழும்ப மாட்டோம். எல்லாத்துக்குமே எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வழி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா அதை செய்யும் போது சகாயம் வருது. கரெக்டான நேரத்தில் படுக்கிறோம், கரெக்டான நேரத்தில் எழுப்புறோம், சகாயம் வருது. கரெக்டான நேரத்தில் சாப்பிடுறோம், கரெக்டான நேரத்தில் கை கழுவுறோம், சகாயம் வருது. எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி வாழ்றீங்க? இஷ்டப்பட்ட ஆகாரம் நாங்க சாப்பிடுறது இல்ல. இன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கும், ஆண்டவர் கஞ்சி தான் சாப்பிடணும், ரைட். அது எனக்கு தோணும், ஏமா இதை ரெடி பண்ணுமா, ரைட். அவங்களே இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. எங்க வீட்டு ரூல்ஸ் எல்லாம் நீங்க பக்கத்துல வரவே முடியாது, எண்ணி கூட பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ள 2 சிக்கன் இருந்து 3 சிக்கன் இருக்கு, 2 பிஷ் இருந்தா கூட இன்னைக்கு பாவக்காய் வறுத்தி சாம்பார் வைன்னு அதான் நடக்கும். என் பையன் சொல்லுவான், டேடி பிஷ் இருக்கு, சிக்கன் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் என் மனதில் பாவக்காய் தான் வச்சிருக்கிறார், சாம்பார் பாவக்காய், ரைட். இதுல எல்லாம் மீற முடியாது. வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு, என்ன டேடி வச்சுக்கிட்டு தரல. தேவன் எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வழியை எனக்கு கத்து கொடுத்திருக்கிறார். சாப்பாட்டுக்கு ஒரு வழி, வஸ்திரத்துக்கு ஒரு வழி. இஷ்டத்துக்குலாம் ஊர் சுத்துறது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் 33 வருஷம் குடும்பமாகி ஊழியர் 10 மணிக்கு மேல நீங்க எங்க ரோட்ல பார்க்க முடியாது. நீங்க என்ன 10 மணிக்கு மேல ரோட்ல பார்க்கணும்னா அது உங்களுக்கு அபூர்வம். நீங்க கோடி ரூபா கொடுத்தா கூட வர மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, கார் அனுப்புறேன், நீங்க 10 நிமிஷம் வந்துட்டு போங்க. என்னால இந்த டைமுக்கு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு அளவு கிடையாது, எனக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, அந்த டைம்ல தான் வருவேன். எல்லார் வீட்லயும் சாப்பிட மாட்டேன், எல்லார் வீட்லயும் டீ குடிக்க மாட்டேன், எல்லார் வீட்லயும் இது என்னுடைய எனக்குன்னு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை நான் மீறினா எனக்கு சகாயம் கிடைக்காது. சொல்லிதான் அனுப்புறாரு அந்த தீர்க்கதரிசிக்கு, நீ போ தீர்க்கதரிசனம் சொல்லு, உனக்கு நான் சகாயம் செய்வேன். இந்த வழி அப்போ அந்த வழியா வாழ்ந்தாரு. அவன் தேவன் அவனுக்கு நியமித்த வழியில் அவன் நடக்கல, சகாயம் கிடைக்கல, சிங்கம் ஜாவடிச்சு போட்டுருச்சு. சாக போறீங்களா, உயிரோட இருக்க போறீங்களா? சகாயம் வேணுமா வேண்டாமா?
சாப்பிடாதன்றாரு, மரியாதை ஏத்துக்காதன்றாரு, கனத்தை வாங்காதன்றாரு. நீ இப்படி போ தீர்க்கதரிசி சொல்லிட்டு அப்படி வந்துரு. ஒண்ணுமே உனக்கு அங்க சகாயமே கிடைக்காது. நான் தான் உனக்கு சகாயம் சொல்லி அனுப்புறேன். அவன் சொல்றான், ஐயோ எங்க ஊருக்கு வந்துட்டு நீங்க சாப்பிடாம போலாமா, தூங்காம போலாமா, இளைப்பாறாம போலாமா, கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு இளைப்பாற வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த தீர்க்கதரிசனம் வந்து போற வழியில செத்துருவேன். ஆமென். அப்போ உங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறார். அந்த வழி என்னன்னு இந்த வருஷம் கொஞ்சம் தெரிஞ்சு வாழுங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறார். அந்த வழி ஆண்டோட கேளுங்க. எந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், என்ன படிக்கணும், எங்க போகணும், எங்க வரணும். 10 மணிக்கு மேலாம் ரோட்ல நிக்காதீங்க. பாஸ்டருக்கும் சரி, மனைவிக்கும் சரி, பிள்ளைக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி. எமர்ஜென்சின்னா போங்க. இஷ்டத்துக்கு ரோட்ல 10 மணிக்கு நிக்கிறது, 12 மணிக்கு நிக்கிறதுனா ஊழியக்காரங்களுக்கு அழகுல, விசுவாசிகளுக்கும் அழகே அழகே. இது இந்த வருஷம் நீங்களே கிளியரன்ஸ் ஆகலைன்னா ஆண்டவர் சகாயத்தை நிறுத்திடுவேன்றார். எனக்கு தெரியல, அதுதானே சொல்லுன்னாரு. 9:15 மீட்டிங் முடியுங்க ஐநாவரத்தில். பெரிய ஆபீசரா இருப்பாங்க, அவங்க டிஎஸ்பியா இருப்பாங்க, கமிஷனரா இருப்பாங்க, தாசில்தார், நிறைய படிச்சவங்க எல்லாம் லேட்டா தான் வீட்டில் கூட்டம் நடத்துவாங்க. பாஸ் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிச்சிடலாம்பாங்க. நான் அது 7:30 மணி, அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருப்பாங்க, கூடுவாங்க. 7:30 கரெக்டாக 9 மணிக்கு முடிச்சிருவேன். முடிச்ச உடனே கிளம்பிடுவேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போங்கம்பாங்க. நான் இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க வச்சிருக்கிற சப்பாத்தி கறியை நான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் பாதி தூரம் போயிடுவேன். பஸ் இது என்ன பேச்சு? உங்க விருப்பத்துக்கு என்ன? நான் 10 மணி 10:15 வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளு. அதனால தயவு செய்து என்னை சாப்பிட நினைச்சாதீங்க, வற்புறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் சாப்பிட்ற இடத்துல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுவேன். கறி எங்க வேணா கிடைக்கும். நேரம் எனக்கு எப்பவுமே சாதகமாக இருக்க. மட்டன் எங்க வேணா கிடைக்கும், கணம் எங்க வேணா கிடைக்கும். நேரம் எனக்கு சாதகமா இருக்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு அனுபவத்தை சொல்றேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் பார்க்க போய் சொன்னார். நல்ல மனுஷன் தான், நல்லா ஜெபிக்கிறவர் தான். காலைல 10 மணிக்கு போன தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் அவங்க அம்மாட்ட கேட்டேன், ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு வந்த உங்க பையனாங்க. அவன் பாஷா நைட்டெல்லாம் ஜோம் பண்ணா, இப்பதான் தூங்குறான். எந்த ஆண்டவர் நைட்டெல்லாம் ஜோம் பண்ண சொன்னாருங்க? இல்ல அவன் பழக்கமே நைட்டெல்லாம் ஜோம் பண்றதுதான். இன்னைக்கு அவன் வழி மாறி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா அந்த பையன் நைட்டு ஜோம் பண்ணியே வழி மாறிட்டான். ஒழுங்கினவ ஜோம் பண்ணியே வழி மாறிட்டான். தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்துறதுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறார். அது ஒழுங்குள்ள வழி. அந்த வழி நடங்க. இஷ்டத்துக்குலாம் நாங்க இருப்போம், இஷ்டத்துக்கு தான் சாப்பிடுவோம், இஷ்டத்துக்கு தான் ஜோம் பண்ணுவோம், இஷ்டத்துக்கு தான் போவோம் வருவோம். அந்த மாதிரி எல்லாம் இந்த வருஷம் நீங்க போனீங்கன்னா சிம்சோனுடைய வழி மோசமாயிட்டு. அவனுக்கு சொல்றாரு, நீ திராட்சரசம் குடிக்க கூடாதுரா, ரைட்டு. இந்த வஸ்திரம் உடுத்தக்கூடாது, ரைட்டு. முடி சேவ் பண்ணக்கூடாது, ரைட்டு. முடி வெட்டக்கூடாது, ரைட்டு. அவன் இதெல்லாம் கேட்டான். இதான் அவனுக்கு நியமிச்ச வழி. ஆனா அதுல அவனுக்கு நடக்க மனசு இல்ல, முடியல இல்ல, மனசு இல்ல. கல்யாணம் பண்ணாதன்றாரு, திராட்சை தோட்டம் வழியா போகாத, திராட்சை சம்பந்தப்பட்ட எதுவுமே உனக்கு வேண்டான்றாரு. இவன் அங்கதான் போயிட்டு இருக்கான். அழகான பெண்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போறான், பேசிங்க இருக்கிற இடத்துக்கு தான் போறான். தேவன் எது போக கூடாதுன்றாரோ அங்கதான் போறான். அங்க போய் பிடிச்சுக்கிறான். கடைசியில கண்ணை தொலைச்சிட்டான், கடைசியில வாழ்க்கையும் தொலைச்சிட்டான், கடைசியில ஜீவனையும் தொலைச்சிட்டான், எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். தயவுசெய்து சொல்றேன், உங்களுக்குன்னு நியமித்த ஒரு வழி இருக்கு. அதனாலதான் நீ நடக்க வேண்டிய வழி. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு வழி வச்சிருக்கிற, அதுல நடங்க. சகாயம் தேடி வருமா? சகாயம் எப்படி வரும்? 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 நான் டாக்டர் நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஏன்னா எனக்குரிய சகாயத்தை அவர் மூலமா ஒரு நாள் அனுப்புனார். நான் போன மாசம் கூட போனேன், 3வது வாரம் கூட டாக்டரை பத்தி சொன்னேன். என் பொண்ணு கர்ப்ப காலம் முடிஞ்சு பிரசவத்துக்கு வேலைச்சேரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. நான் யார்ட்டையும் கேட்க முடியாது கொரோனா டைம்ல. டாக்டர் திடீர்னு போன் பண்றாரு, பாஸ்டர் உங்களை பார்க்கணும்னார். நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்குள்ள விடுவாங்களோ இல்லையோ எனக்கு, நான் அவர் அங்கதான் இருக்கிறார் டாக்டர், அவர்கிட்ட தான் முன்னாடி தான் சொல்றேன், நீங்க வந்தீங்கன்னா விடுவாங்க. அப்ப அவர் சொன்னா, குழந்தைய பார்க்க வரல, உங்களை பார்க்க வரேன்.
குழந்தைய பார்க்க வரல, ஒரு நிமிஷம் பாஸ்டர் உங்களை பார்த்துட்டு போயிருவேன். இவர் எதுக்கு எங்கேயும் பார்க்க வர்றாரு ஆஸ்பத்திரியில? குழந்தைய பார்க்க வரேன்னா அது அர்த்தம். சரி வரேன்னாரு. சரி டாக்டர் வாங்கன்னு. அப்புறமா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இருக்கும் வந்துட்டு சொன்னாங்க, நான் கீழே நிக்கிறேன் வாங்கன்னு. கீழே போனோன்னு பேசணும்னு ஒரு கவரை கொடுத்தாங்க, நான் வந்துட்டேன். நான் போய் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த அமௌண்ட் கையில இருக்கு. டாக்டர் பணம் எனக்கு தேவையே இல்லை, என் மைண்ட் அதுதான். ஆனா கவுண்டர்ல போய் நான் கட்ட சொல்லும் பொழுது அவங்க இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட் கேட்கிறாங்க. அது இருந்தாதான் 3:30 உங்களை டிஸ்சார்ஜ். நான் கவரை திறந்து பார்த்தா அந்த அமௌண்ட் அப்படியே அதுல இருந்துச்சு. ஒரு பைசா கூட உள்ள அந்த கவுண்டர்ல நான் கட்டக்கூடிய எனக்கு எவ்வளவு குறையா இருக்கோ அந்த அமௌண்ட். நான் டாக்டர் அப்படி எனக்கு கூப்பிட்டு இது வரைக்கும் பணம் தந்ததே. நான் கவுண்டர்ல பணத்தை கட்டின உடனே எனக்கு ஆண்டவர் மேல அன்பு வந்தது. உடனே ஆண்டோடு சொன்னேன், நான் எங்கேயுமே கேட்க கூடாதுன்றதுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. உடனே டாக்டருக்கு போன் பண்ணி, நீங்க அப்போ டாக்டர் நீங்க கொடுத்த ஹெல்ப் ரொம்ப நன்றி டாக்டர். அவர் சொன்ன, நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்குற ஆளே. அவர் அப்படிதான் சொன்னார். உங்க ஆளு கொடுக்கணும்னு சொல்லி என்ன நைட்டெல்லாம் தூங்க விடல, காலையில போய் கொடுக்க சொன்னார். அதான் வந்து கொடுத்தேன். என்ன நைட்டே சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஜெயக்குமாருக்கு இந்த பணத்தை கொண்டு கொடுத்துருன்னாரு. ஏன் நான் அதை காதல கேட்கலாம். நைட்டு என்ன பலவந்தம் பண்ணினாரு, காலையில வந்து கொடுத்துருக்கணும், நேரம் இல்லை, அதனாலதான் இந்த லேட்டா வந்து கொடுத்தேன் அப்படின்னாரு. நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களுக்கு நியமிச்ச வழியில நடங்க, சகாயம் தானா வரும். இந்த மாதிரி 1000 சாட்சி என்கிட்ட இருக்கு. அதான் என்னுடைய முழுமையை எங்கேயுமே நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது, சொல்ல மாட்டேன். உங்க வழியில நடங்க. வயல்வெளிகள் வனாந்தரங்கள் வயல்வெளிகளா மாறும், காடுகள் ஏறிதொட்டலா மாறும், கண்மலைகள் தண்ணீர் தடாகமா மாறும், கற்பாறைகள் நீரூற்றுகளா மாறும். ஏன்னா சகாயம் அங்க இருக்கு, அது நமக்கு தெரியாது, அந்த வழியில நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால அவர் சொல்றாரு, நான் போதிக்கிற வழியில நடங்க, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வழியில நடங்க. ஒருத்தருக்கு உடம்புக்கு சுடிதார் போட்டா நல்லா இருக்கும், ஒருத்தர் உடம்புக்கு சேலை கட்டினா நல்லா இருக்கும். சுடிதார் போட்டவங்களுக்கு சேலை கட்டுறவங்களை பார்த்தா சந்தோஷம், சேலை கட்டுறவங்களுக்கு சுடிதார் போடுறவங்களை பார்த்தா இவங்கள மாதிரி நான் சுடிதார் போடலான்னா நீங்க அசிங்கமா இருப்பீங்க. ஆமென். சேலை கட்டுறவங்களை போல நானும் சேலை கட்டலான்னா அசிங்கமா இருவீங்க. உங்களுக்குன்னு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ மனதுல, அவர் நியமிச்ச வழியில நடங்க. அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்றாரு, நாம் நியமித்த வழியில பொறுமையாய். உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்குன்னு கர்த்தர் வச்ச வழி என் மனசுல இருக்கு, என் சிந்தையில இருக்கு, என் பார்வையில இருக்கு, என் உணர்வுல இருக்கு. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு சகாயம் எங்க இருந்து வரணும் உங்களால கண்டுபிடிக்க எங்கயா இது இருந்து சகாயம் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். முதலாவது போதிக்கிற வழியில நடங்க, 2வது நியமித்த வழியில நடங்க, 3வது அவர் அங்க என்ன எழுதுறாரு, உண்மையில் என் கண்ணை வைத்து. அவர் அழகா எழுதுறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அவர் காட்டுற வழியில நடங்க. 3வது என்ன வழி? அந்த வழியெல்லாம் அங்கதான் இருக்கு. நான் போதிக்கிற வழியில நட, உனக்கு நியமித்த வழியில நட, நான் காட்டுற வழின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்பவும் காட்ட மாட்டார். அந்த வழி நமக்கு தெரியாது. சீஷர்கள் கூட தான் இருக்கிறாங்க. இவங்களை மீறி அவர் எங்கேயும் போனதில்லை, அவரை மீறி இவங்களும் எங்கேயும் போனதில்லை. ஆனா ஒரு வழியை காட்டுறாரு, நீ போ, ஆட்டுக்குட்டி கழுத குட்டி கட்டி இருக்கும், அது மரத்தை அடையாளம் காட்டுறாரு, எல்லாத்தையும் காட்டி அதை அவுத்துட்டுவான்றாரு. போனாங்க, நடந்துச்சா இல்லையா? அன்னைக்கு கேட்கிற, நாளைக்கு பஸ்கா, இன்னைக்கு நைட்டு பஸ்கா கொண்டாடுறது என்ன பண்ணணும்? நீ நேரா போவத்த தண்ணி சுமந்துட்டு ஒரு வீட்டுக்கு போவான். அவன் வீட்டுல போய் மேல் மாட்டி அடையே பாரு, அங்க கம்பளம் விரிச்சு ரெடியா இருக்கும், அங்கதான் பஸ்கா ஆயத்தப்படுது. அவர் காட்டுற வழி எல்லாமே சகாயம் பெற்ற வழிதான். உங்க கண்ணுக்கு மேன்மையா தெரிகிற வழியில நடக்காதீங்க. அவர் காட்டுற வழி வண்ணாந்திரம் தான், ஆனா அங்கதான் மேன்மை இருக்கு, அங்கதான் மேன்மை இருக்கும், அங்கதான் மகத்துவம் இருக்கும். யுத்தத்துக்கு திறமை இருந்தா கூட தாவீது யுத்தத்துக்கு வழிகாட்ட கேட்கிறான். நான் எங்க இருந்து அடிக்கணும், எப்படி அடிக்கணும்? மொசுக்கட்டாம் பூச்சி இருக்கிற ஒரு செடிக்கு கீழே இருந்து அடிக்க சொன்ன, அந்த செடிங்க என்னங்க இருக்கு? நான் அவர் காட்டுறாரு, அப்படிதான். இது என்ன பண்றது? அவர் காட்டுற வழியில நடங்க. அவர் சிந்தையில சில வழியை காட்டுவார், உணர்வுல சில வழியை காட்டுவார், வார்த்தையில சில வழியை காட்டுவார், மனசுல சில வழியை காட்டுவார்.
அவர் காட்டுற வழியை பார்க்கறதுக்கு உணர்வு ரெடியா இருக்கணும், உணர்ச்சி ரெடியா இருக்கணும், பார்வை ரெடியா இருக்கணும், மனசு ரெடியா இருக்கணும். திடீர்னு நீங்க தைரியமா இருப்பார், அதான் அவர் காட்டுற வழி. திடீர்னு இவன்ட்ட பணிஞ்சு போன்பார், இதான் அவர் காட்டுற வழி. அல்லேலூயா. நான் யாருன்னு காட்டுவேன். சில நேரத்தில் புருஷன் முன்னாடி உறவு அதுதாங்க. சில எங்க லைஃப்லாம் அதுதான். மனைவிட்ட நீ வந்து பணிஞ்சு போன வழியை காட்டிடுவார். நான் பணிஞ்சு போயிட்டா என் வேலை நடந்துடும். ஏய் நான் யாருன்னு தெரியுமான்னா அந்த அம்மா ஏய் போயாகும். இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? மனைவி கிட்டே புருஷன்கிட்டே பழகிறதுக்கு அவற்றை வழி காட்டுங்கன்னு கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த மாதிரி பொம்பளையும் கிடையாது, அந்த மாதிரி ஆம்பளையும், அந்த மாதிரி விசுவாசி கூட்டமும் இல்ல, ஊழியக்காரங்களும் இல்ல. நான் எல்லாம் அப்படிதான். என் மனைவி கிட்ட நெருங்கன்னா கூட வழி கேட்பேன் அவர்கிட்ட. அவர் சொல்லுவார், இந்த நேரத்துல போய் வழி கேட்டா அவன் அடிச்சிருவான், அவன் பிரச்சனை. நான் காட்டுற நேரத்துல போகும்பாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா நேரத்திலையுமே ஆண்டவர் வழிகாட்டுவார் நினைச்சிடாதீங்க. மேகஸ்தமம் எழும்புது, பார்க்கலாம் மோசே. மேகஸ்தமம் எழும்பிட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை பெரிய கூடாரத்தை பிடி, எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க. அவர் வழிகாட்டுற தெய்வம். மோசே வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறான், மேகத்தூண்ல கர்த்தர் வந்துட்டார். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு சத்தம் வருது, மேகத்தூணில் தேவன் வந்து விட்டார். உடனே மோசே தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஓடி வருகிறான். அங்கே தேவன் அவனோடு பேசுகிறார். அவன் அவர் காட்டுற வழியில இந்த வருஷம் நடங்க. உங்க விருப்பத்தை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சு, எனக்கு டேப்பு தரணும்னு ஆண்டவரால முடியும். 35 ரூபா அவருக்கு பெருசு இல்லை, ஆனா எனக்கு கத்து கொடுத்து தரணும்ன்றாரு பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ அதை வாங்கி கெட்டு போயிடக்கூடாது மகனே, என்னை விட்டு விலகிடக்கூடாது, அதை நீ சார்ந்துடக்கூடாது. அதுக்குள்ள போகிறது, அதுக்குள்ள இருந்து நீ எடுக்க போறது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க. அதை கத்து கொடுக்கிறாரு பாருங்க, அதுக்கு ஒரு பிரேக் வைக்கிறாரு பாருங்க. ஆனா அவர் காட்டுற வழி. ஐயோ நான் கேட்டேன் பாஸ்டர், கத்தர் கேட்ட கத்தர் உடனே தந்துட்டார், குட்டி சோறாகிறதுக்கா. அவர் கற்றுக் கொடுத்து உங்களை காட்டணும், வழி காட்டணும். அதான் நான் காட்டும் வழியில அவர் காட்டுற வழிக்காக கொஞ்சம் காத்துருங்க. அல்லேலூயா. சில நேரத்துல கண்டுக்கவே மாட்டார், அப்ப புரிஞ்சுக்கலாம் அவர் இப்ப எதையும் காட்டுறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீர் மறைத்து கொள்ளுகிறீர். காட்ட மாட்டேங்கிறாரா? என்ன செய்யறாரா? மறைத்து கொள்ளுகிறீர். திரும்ப சொல்றா, நீ மௌனமா இருக்கிறீர், சும்மா இருக்கிறீர், பேசாமல் இருக்கிறீர், ஓடி ஒளிந்து கொள்ளுகிறீர். எழுத நீர் ஓடி ஒளியாதீர்ன்றான். யாரு ஓடி ஒளிகிறாரா? யாரு? கர்த்தர். தாவீது கூப்பிட்டோன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார், அந்த குழந்தை மாதிரி. தப்பு பண்ணுவங்க தான் ஓடி ஒளிவாங்க, இவர் ஓடி ஒளிஞ்சுக்கிறாராம். அவன் சொல்றான், நீ ஓடி ஒளியாதீரும், மறையாதீரும். சில நேரத்தில் அவர் குழந்தை மாதிரி ஓடி ஒளிஞ்சிருவாரு, காட்ட மாட்டார். அப்போ அமைதியா இருக்கணும். ஓடி துரத்தி போய் பிடிச்சிங்கன்னா ஒம்பு, துரத்தி போய் பிடிச்சா போற வழியில பிரச்சனை. அவர் காட்டுற வழியில நடங்க, உங்களுக்கு சகாயம் தானா வரும். 4வது என்ன வழி? அவர் சொல்றாரு, நான் உன்மேல் கண்ணை வைத்து. அப்போ அவருடைய பாதுகாப்பின் வழி. என்னை எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். என்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியும், என்னுடைய குறைபாடு அவருக்கு தெரியும், என்னுடைய சிந்தை எப்படி இருக்குன்னு தெரியும், என்னுடைய உணர்வு எப்படி இருக்கு. இதையெல்லாம் அவர் தூர வச்சுட்டு அவர் எனக்குன்னு ஒரு பாதுகாப்பான வழியை வச்சிருக்கிறார். மகனே, நீ இப்படி இருந்தா தான்டா கரெக்டா இருப்ப, நீ இப்படி போனாதான் கரெக்டா இருப்ப. அந்த பாதுகாப்பின் வழியை எனக்கு சொல்லும் பொழுதுதான் நான் கீழ்படிஞ்சிருவேன், உடனே சரண்டர் ஆயிடுவேன். அவர் சொல்லுவார், நீ பலவீனமான மனுஷன், இந்த இடத்துக்கு இப்படி போனா அது சரியா இருக்காது, நான் உனக்கு சொல்றேன், பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வாங்க. அதனால அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் எனக்கு பாதுகாக்கப்பட்ட வழியை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. பாதுகாப்பு இல்லாத எந்த வழியிலையும் நடக்காதீங்க. அதனாலதான் யோவான் 10:10 சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே அண்டி வரான். பாதுகாக்கப்பட்ட வழியை போல ஒரு வழி உலகத்துல தேவனை தவிர வேற எங்கேயுமே இருக்காது. அவருடைய பாதுகாக்கப்பட்ட வழி உங்க சபைக்கு இந்த வருஷம் கிடைக்கும். அவர் காட்டுற வழி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நியமித்த வழி உங்களுக்கு கண் முன்னாடி வரும், அவருடைய போதனையின் வழி உங்களுக்கு வரும். சொன்னாங்க,
1,20,00,000 ஒரு சொத்து வருது. எங்க அக்கா வாங்கிரு தம்பி அப்படின்னு சொன்னா, நான் 60 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன். 60 லட்ச ரூபா லோன் போடணும். 60 லட்ச ரூபா லோன் போட்டா 1,20,00,000 திரும்ப கட்டணும். நான் எங்க அக்காட்ட வாங்குறேன். நீ காலையில உங்க பிரசங்கம் ஒரு இடத்துல கேட்டேன் பாஸ்டர். அந்த பிரசங்க கேட்டோடனே கர்த்தர் சொல்லிட்டாரு, இது உனக்கு கிடையாது, உனக்கு ஆபத்துன்ட்டாரு. நான் அடுத்த சர்ச்சு முடிஞ்சோடனே அங்க அக்காவுக்கு போன் பண்ணிட்டேன், அந்த இடம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. இத வாங்கினா உங்க அக்கா நல்லா இருக்கும்பா, ஆனா நீ வாங்கினா அழிஞ்சு போவன்னு கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டார். அல்லேலூயா. இந்த வழி எனக்கு பாதுகாக்கப்படாத எந்த வழியுமே வேண்டாம். பாதுகாப்பான வழியில நடங்க. நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் நல்லா இருப்பீங்க. ஆமென். என்ன வழி? முத வழி, இரண்டாவது, மூணாவது, நாலாவது. இந்த வழி, இந்த வசனத்துக்குள்ளதான் இத்தனை வழிகளை எழுதி வச்சிருக்கிறார். அதை பார்க்கறதுக்கெல்லாம் கண்கள் வேணும். 5வது சொல்றாரு, ஆலோசனையின் வழி. ஆலோசனை இல்லாம எதையுமே சபையில ஆலோசனை இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பாஸ்டரா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும் ஒரு கன்சல்ட் பண்ணுங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. 5 பேர் உட்காருங்க, 10 பேர் உட்காருங்க. இந்த இதை இப்படி இஷ்டத்துக்கு சர்ச்சை மாத்துது, இஷ்டத்துக்கு நேரத்தை மாத்துது, உட்கார்ந்து ஆலோசித்து செய்யுங்க. ஆலோசனை இல்லாம இந்த வருஷம் நீங்க சபையில எதையாவது பண்ணீங்கன்னா சபை தலைகீழ மாறிடும், சகாயம் கிடைக்காது. உட்காருங்க, பேசுங்க. இதை நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், விட்டு கொடுத்துருங்க. ரைட், நடக்கிறது நடந்துட்டு போட்டோம், கர்த்தர் மகிமைப்பட்டா போதுமே. நான் எங்கேயுமே முட்டி மோத மாட்டேன், விட்டு கொடுத்துருவேன். என்னை விட திறமைசாலி இருக்கா, ரைட் போ. என்னை விட ஒண்ணுமே இல்லாதவங்க கூட அங்க சாதிச்சுக்கிட்டு இருப்பான், சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருப்பேன். அவன் சொல்லுவாங்க, பாஸ் உங்களை விட்டா என்னென்னமோ பண்ணிருப்பீங்க. நான் சொன்னேன், அவர் இங்க பண்ணணும்னு தேவன் நியமிச்சிருக்கிறார், பண்ணிட்டு போறாரு, விட்டுருங்க. எதுக்கு ஆலோசனை இல்லாம முந்திக்கிறீங்க? உங்களுக்கு திறமையெல்லாம் சர்ச்சில் கொட்டணும்னு நினைக்காதீங்க. உங்க திறமையெல்லாம் ஆராதனையில கொட்டணும், பாடல்ல கொட்டணும், பிரசங்கத்தில் கொட்டணும், அதெல்லாம் ஆபத்து. தேவனுடைய ஆலோசனையின் வழியில நீங்க வாங்க. நான் எங்கேயுமே கத்த சொல்லாம எந்த வார்த்தையும் பிரசங்கிக்கிறது இல்லை. இந்த பிரசங்கம் சொன்னாலும் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லைன்னு பிரசங்கம் பண்ண மாட்டேன். கடைசி வரைக்கும் பிரசங்கம் எடுக்க மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு குழு கொடுத்தால்தான் அந்த பிரசங்கத்தை அந்த பலிபீடத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ எதுக்கோ கொண்டு போவேன். இல்லைன்னா நான் பிரசங்கிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆலோசனை யார்கிட்ட இருக்கு? அதனாலதான் சொன்னார், ஆலோசனையின் வழி சபைக்கு தேவை. ஆலோசனையின் வழி சபைக்கு தேவை. காதல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, அம்மாட்ட போய் கேளுங்க. அவன் சிரிக்கிறான், நான் சிரிக்கட்டான்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா சில நேரத்தில் அம்மா எகிருவாங்க, அப்பாட்ட கேளுங்க, எப்பா அந்த பொண்ணு என்னை பார்த்து பார்த்து சிரிக்குதுப்பா, என்ன நான் சிரிக்கவா வேண்டாமா? அவன் சொல்லுவா, சரிடா தெரியும் பாரு, சிரிக்க வேண்டாம்னா ஆண்ட விட்டுரு. இதான் ஆலோசனை. நான் சிரிச்சிட்டேன், பல்ல காட்டிட்டேன், போட்டான்னா அது ஆலோசனை இல்லை. என்ன பணம் இருக்கு, இதை செய்யலாமா, ஆண்டோட ஆலோசனை கேளுங்க. எனக்கு டேப் வேணும்ன்றது உண்மைதான். ஆண்டோட்ட சொன்னதுனாலதான் அதை கரெக்டா நடத்துறாரு. இல்லைன்னா நானே வாங்கி நானே எதைய போட்டு என்னுடைய வேதத்தை உண்மையா தியானிக்கிற திறமையை நான் இழந்திருப்பேன். அல்லேலூயா. சாண்டோஸ் நீ இப்படிதான் என் கூட எப்பவுமே இருக்கணும். ஒரு பொருள் உன்னை விட திறமையான ஒரு பொருள் உனக்கு தந்தா கூட நீ என் கூட இப்படி இருக்கிறதா இருந்தா அதை வாங்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இல்லைன்னா நீ வாங்கல. அப்ப எனக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. இவன் கேட்கறான்னு அள்ளி கொடுக்கல. அவர் நினைச்ச 1000 டேப் வாங்கி தரலாம். ஆனா அவர் அதை விரும்பல. எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டு தரணும்னு விரும்புறேன். ஏன் அப்படின்னா, எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை இந்த டேப் அழிச்சிடக்கூடாது. எனக்கும் உனக்கும் இந்த வேதத்துக்கும் இருக்கிற இந்த உறவு, இந்த டேப்பு, உனக்கும் ஆவியானோருக்கும் இருக்கிற இந்த தொடர்பு, இந்த டேப்பு, உனக்கும் உனக்கு நான் தரணும்னு நினைச்சிருக்கிற வெளிப்பாட்டுக்கும் இருக்கிற அந்த உறவை இந்த டேப் என்ன செஞ்சிடக்கூடாது. சின்ன ஆலோசனை கொடுத்தாரு தெரியுமா நேற்று நைட்டு. அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த மாதிரிலாம் சபைகள் ஊழியர்கள் இருந்தா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனையுமே இருக்காது.
இன்னைக்கு இந்த 5 வழியில நீங்க நடந்தா மாத்திரம்தான் உங்க சபைக்கு சகாயம், உங்க குடும்பத்துக்கு சகாயம், உங்க வாழ்க்கைக்கு சகாயம். இந்த 5 வழியில நீங்க நடக்கலன்னா உங்களுக்கு சகாயம் கிடையாது. இருக்கிற சகாயத்தையும் இழந்து போயிருவீங்க. அப்படி எல்லாரும் கண்களும் தலையை வணங்கி கண்களை மூடுவோமா? தெளிவா சொல்லிட்டு அவங்க சபைக்கு சகாயம் அனுப்புகிற காலம் அது எந்த விதமான சகாயம் நமக்கு தெரியாது. இந்த இடம் மாத்துறதுனால ஒரு நல்ல இடம் தர போறாரா, இல்ல இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய ஊழியம் உங்களுக்கு காத்திருக்கா, இல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க நகண்டு போகும்போது அங்க மேகஸ்தம்பம் உங்க கூட வர்றதுக்கு காத்திருக்கா, இல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகும்போது இன்னொரு கூட்டம் உங்க கூட சேர்றதுக்கு காத்திருக்கா, நமக்கு தெரியாது. அவருடைய சகாயத்தின் வழி நமக்கு தெரியாது. ஆனா அவர் அழகா சொல்லிட்டாரு, என் சகாயம் உங்க சபைக்கு வேணும், என் சகாயம் உங்க ஊழியத்துக்கு வேணும், என் சகாயம் உங்க குடும்பத்துக்கு வேணும், என் சகாயம் உங்க எதிர்காலத்துக்கு வேணும். என்னுடைய சகாயம் வேணும். நான் போதிக்கிற வழியில நட, உனக்கு நான் நியமித்த வழியில நட, உனக்கு நான் காட்டுற வழியில நட, உனக்கு ஒரு பாதுகாப்பின் வழியை வச்சிருக்கிற அதை தேடி கண்டுபிடி, உனக்கு ஒரு ஆலோசனையின் வழி என்கிட்ட இருக்கு. மனம் தோன்றுகிறபடியெல்லாம் செய்து விடாதீர்கள். தீர்க்க தரிசனம் வேற, உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை வேற. இது தீர்க்க தரிசன வார்த்தை அல்ல, இது உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. தீர்க்க தரிசன வார்த்தை வேறு, உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை வேறு. இது தீர்க்க தரிசன வார்த்தை அல்ல, இது உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. உங்க திறமையை தூக்கிட்டு முன்னாடி வராதீங்க. தேவன் காட்டுற வழியில நடக்க ஆயத்தப்படுங்க. இந்த மாதிரி நேரடி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போன நிறைய சபைகளும் ஊழியர்களும் விசுவாசிகள் எனக்கு சொல்லும். இந்த மாதிரி நேரடி சத்தத்துக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அர்ப்பணித்து இன்னைக்கு கண்மலையின் மேல் நிற்கக்கூடிய சபைகளும் ஊழியர்களும் குடும்பங்களும் எனக்கு சொல்லும். அன்றுட்ட சொல்ல, நீங்க போதிக்கிற வழியில நான் நடப்பேன்னு சொல்ல, எனக்கு நியமிச்ச வழியில நான் நடப்பேன்னு சொல்ல, நீங்க காட்டுற வழியில நான் நடப்பேன்னு சொல்லுங்க. பாதுகாப்பின் வழியை தேடி கண்டுபிடிச்சு அதுல நடப்பேன்னு சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற ஆலோசனையின் வழியில நான் நடப்பேன், என் குடும்பம் நடக்கும். என்னுடைய சகாயத்தை அனுப்பித்தாங்க. என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஊழியத்துக்கு, எங்க எதிர்காலத்துக்குரிய சகாயத்தை எனக்கு அனுப்பித்தாங்க ஆண்டவரே. நான் அதை இழந்து போக விரும்பல. சகாயத்தின் ஆண்டு எங்க சபைக்கு, ஊழியனுக்கு, ஊழியத்துக்கு இருக்கிற விசுவாச குடும்பத்துக்கு இது சகாயத்தின் ஆண்டு. இதுவரைக்கும் எப்படி எல்லாம் சகாயம் கிடைத்ததோ அதை விட 1000 மடங்கு கர்த்தர் அந்த சகாயத்துக்கு உரிய வழியை திறக்க நல்லவர் என்று உபாகமம் 1:10-11 சொல்றா. நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு. எண்ணி முடியாத சகாயம், ஆராய்ந்து முடியாத சகாயத்தை அனுப்ப தேவன் இறங்கி வரும்போது அவர் காட்டுகிற வழி, போதிக்கிற வழி, நியமித்த வழி, பாதுகாக்கப்பட்ட வழி, ஆலோசனையின் வழியை தேவ சபையை, ஊழியனே, ஊழியக்காரியை, விசுவாச குடும்பமே தவற விட்டு விடாதே. பாதத்தில் சரண்டர் ஆயிரு. எனக்கு ஞானம் கிடையாது, என்னை போதித்து நடத்துங்கப்பா. எனக்குன்னு ஒரு வழி எனக்கு தெரியல, எனக்கு நியமித்த வழி எனக்கு காட்டிருங்கப்பா. நான் கண்மூடித்தனமா வாழ்றேன், நீங்க காட்டுற வழிய எனக்கு காட்டிருங்கப்பா. எஸ்ரா சொல்லுகிறான், வேதத்தின் ரகசியங்களை காணும்படி என் மன கண்களை திறந்தருளும். எனக்குன்னு
நீங்க ஒரு வழியை காட்ட வச்சிருக்கிறீங்களா, அதை மறைச்சிடாதீங்க. அந்த வழியை எனக்கு காட்டிருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு எப்படி திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தணும் நீங்க வழிகாட்டுங்கப்பா. எலியாசர் கேட்கிறான், எஜமான்ட்ட நான் கரெக்டா செய்வேன்னு சொல்லிட்டேன், ஆனா எனக்கு தெரியல. எஜமானுக்கு உண்மையா நடக்கணும், எனக்கு வழிகாட்டுங்க. எவை தண்ணி கொண்டு வரும் பொழுது நான் கேட்கிறேனோ, உமக்குமுடைய ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் என்று எவள் சொல்லுகிறாளோ, அவள் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி என்று அவன் பொருத்தனை பண்ணி ஆண்டவிடத்தில் கேட்கிறான். அந்த வழியை கர்த்தர் காட்டினார், அந்த பெண்ணை காட்டினார். சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மணமகன் மணமகள் தேவை, வழி காட்டுங்கப்பா. எங்க சபைக்கு எங்க ஊழியத்துக்கு வழிகாட்டுங்க. நாங்க மனசுல தோன்றதெல்லாம் இனி செய்ய போறதில்லை. எங்க திறமையெல்லாம் வச்சு நாங்க பலிபீடத்துல ஏற போறதில்லை. நான் பலவீனமானவனா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறீங்க, அதை காட்டிருங்க. ஒரு பாதுகாக்கப்பட்ட வழி உமக்கு தெரியும், எனக்கு தெரியாதப்பா. சிங்கம் இருக்கிற வழி உமக்கு தெரியும், எனக்கு தெரியாதே. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா உபவாசம் பண்றேன், அதனால எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டாம் அப்படின்னு இல்லப்பா. ஆலோசனையின் வழிக்கு நான் செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து கேளுங்க. என் வலது கரத்தை பிடிச்சிங்கப்பா, 5 வழியில நான் நடக்க நான் சரண்டர் பண்றேன். 5 வழியில எனக்கு அறியா திறமை இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க தெய்வமே. பிதாவே, இந்த வசனத்தை நீர் எனக்கு தந்து இந்த 5 வழிகளை இந்த வசனத்துக்குள்ள இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த சபையில நான் சகாயம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். இந்த 5 வழியில யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் சகாயம் தானாய் போய் சேரும். அந்த சபைக்கு போய் சேரும், அந்த ஊழியத்துக்கு போய் சேரும், இந்த ஊழியனுக்கு போய் சேரும். இல்லன்னா குழப்பம் தான், பிரச்சனை தான், அழிவுதான். நீ உன் பங்கு வேலை சொல்ல வேண்டிய தெளிவா சொல்லிருன்னு சொன்னீங்க. இந்த வருஷம் சபையை கொஞ்சம் தூக்கி நிறுத்த விரும்புறீங்க. போன வருஷம் சபையை நிலைப்படுத்துவேன்னு சொன்னீங்க, அதை செஞ்சதா என்று சொன்னீங்க. இந்த வருஷம் இந்த சபையை கொஞ்சம் தூக்கி நிறுத்த விரும்புகிறேன். நிலை நிறுத்தப்பட்ட ஸ்தானத்தில் இருந்து இந்த ஊழியத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்த விரும்புகிறேன். இந்த சபையை தூக்கி நிறுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியக்காரரை தூக்கி நிறுத்த விரும்புகிறேன். இந்த விசுவாச குடும்பத்தை தூக்கி நிறுத்த விரும்புகிறேன். அதுதான் நான் செய்ய போகிற சகாயம், அதுதான் நான் செய்ய போகிற சகாயம். சபையில சில காலைப்புகளை எழுப்புகிற அதுதான் என் வழி. சில ஜோசுவாக்களை எழுப்புகிற அது என் வழி. அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. கொலகார மோசைய தேச துரோகி மோசைய நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனா நியமித்தேன். நான் அவரை மோசையா நிறுத்தினேன். ஆரோனை உருவாக்குவேன். இந்த சபையில மோசை இந்த சபையில உருவாக்குவேன். அதுக்கு அர்ப்பணித்து ஜெயத்துக்கு நேராய் அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள இடத்தை ஆயத்தப்படுத்தும் சொல்ல சொன்னேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல, இது தேவனுடைய ஆதீனத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இதற்கு எதிர்த்து நிற்காதீர்கள். அன்புள்ள பிதாவே, நீ சொல்லணும்னு நினைச்சதை நீங்க சொல்லி முடிச்சீங்க. எங்களை எல்லாரையும் உங்க பாதத்துல தாழ்த்துக்கிறோம்ப்பா. இந்த சபைக்கு எங்க இருந்து சகாயம் வந்துச்சு? விதவை வீட்டுல இருந்து சகாயம் வருது. இடியாவுக்கு செத்து போன சிங்கத்துக்குள்ள இருந்து தேன் சகாயம் கிடைக்குது. கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கு, அதுக்குள்ள இருந்து சகாயம் வருது. பாத்திரத்துல சாவு இருக்கு, அதுல ஒரு கொப்பை போட்டு கிண்டினா அது தித்திப்பான சகாயமா மாறுது. தேவனுடைய சகாயம் எப்படி வரும் என்று எங்களால் நிதானிக்க முடியாத வழிகளில இருந்த அந்த சகாயம் இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, ஊழியக்காரருக்கு, விசுவாசிகளுக்கு வரும். இவர்கள் எல்லாரும் உயர்த்தப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த அவர்களுக்கு ஒரு மனதின் சிந்தையும் ஏக சிந்தையும் கொடுத்து
கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எங்க கம்யூனியன் நடத்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய கம்யூனியன் நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும், உங்கள் பாஸ் நடத்துறது வேற மாதிரி இருக்கும். அதனால் எங்கேயும் போனாலும் நான் அதில் தலையிடுறது இல்லை. ஏன்னா அவங்க நடத்துகிற விதம் தான் கரெக்டாக இருக்கும். நான் சீஃப் கெஸ்ட்டாக வர ஆள் ஒரு முறை நடத்திட்டு அப்புறம் அதையே